பாருங்க, விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் தர்மமுனீஸ்வரங்கிற ஒரு வழியாக கைது பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஏற்கனவே ஏராளமான வழக்குகளில் சிக்கியிருக்கான். 2020 ஒரு வயதான ஒரு மூதாட்டியை வந்து ரேப் பண்ணியிருக்கான். பாருங்கள், நம்முடைய இந்தியன் தண்டனை சட்டம் இப்படியெல்லாம் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இவனை வச்சுட்டு வெளியில் வர வேண்டியது, இந்த மாதிரி பண்ண வேண்டியது, உள்ளே போக இப்படியே நடந்துட்டுருக்கு. இந்த உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லி 9 நாள் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால, அந்த கிராம மக்கள் உடலை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்ததுனால, வேறு வழி இல்லாமல் ரொம்ப தீவிரமாக விசாரித்து கைது பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா இதை அம்போன்னு விட்டு அப்படியே வருஷ கணக்கில் தள்ளிட்டு போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. அப்போது இவனை வந்து என்ன ஜாமீன் யார் கொடுக்குறாங்க, எப்படி எங்கே வர ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கொடூரமான தண்டனை கைதிகளை பின்தொடர்ந்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு குழு அமைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் செய்யுது. எதுக்கோ குழு அமைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் குழு அமைக்கிறது கிடையாது. 2வது, 65 வருஷமாக இந்த 2 கட்சி தான் ஆட்சி பண்ணி இருக்குது. இன்னும் கிராமத்தில் கழிவறை கிடையாது. இன்னும் வந்து இந்த வேலிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த சிக்கல் நடந்திருக்கு. எப்போதான் அந்த விடிவுகாலம் வரும் கிராமங்களுக்கு தெரியல. அப்போது இந்த மாதிரி அவனை வந்து வெளியில் வந்து விட்டு அந்த நல்ல வேளை அந்த கேமரா வந்து அதில் இருந்து அந்த காத்தாடி இதில் இருந்துச்சு. இல்லைன்னா அதுவும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்போ இவனையெல்லாம் வந்து இப்படியே விசாரிச்சுட்டு இப்படியே உள்ளே போயிட்டு வெளியில் ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணணும். இந்த மாதிரி 4-5 பேரை அப்படி என்கவுண்டர் பண்ணாதான் அவனுக்கு திருந்துவானு கொஞ்சமாவது பயம் இருக்கும் மக்கள் மேலே. வீடு புகுந்து பத்தாவதுக்கு இப்போ போதாததுக்கு கஞ்சா, சின்ன பையன்லேருந்து வயசான வரைக்கும் கஞ்சா தான் இருக்குது. அதே சமயத்தில் 2 வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரோட்டில் நடமாடும். ஏன் வீட்டுக்குள்ளேயே பூந்துறானுங்க. வீட்டுக்குள்ளே பூந்து மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியல. இந்த மாதிரி எத்தனை பேர் இன்னும் வெளியில் சுற்றிட்டுருக்குறானுங்கன்னு தெரியல. இது வந்து ரொம்ப சீரியஸாக அந்த கிராம மக்கள் இருந்ததுனால, உடலை வாங்க மாட்டேன்னு ஒரே தடாலடி இருந்ததுனால இவ்வளோ சீக்கிரமாக இதை பண்ணிருக்க முடியுது. இன்னும் நிறைய பேர் வெளியில் சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுங்களாம் எப்படி என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. அதனால் இது கிராமங்களுக்கு இன்னுமே அந்த கழிப்பறை வசதியெல்லாம் இல்லைன்னா என்ன சொல்கிறதுங்க? என்ன சொல்கிறது? இந்த மாதிரி போயிட்டுருக்கு நிலைமை.